திருப்புகழ் 736. காணொணாதது உருவோடு அறுவது பேச ஒணாதது உரையே தருவது காணு நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய பாசமதனிலே உறைவது மாய் உடல் அறியா வகையது காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி பேண ஒணாதது வெளியே ஒளியது மாயனார் அயன் அறியா வகையது பேத அபேதமொடு உலகாய் வளர்வது விந்து நாத பேருமாய் கலை அறிவாய் துரிய அதீதமானது வினையேன் முடி தவ பேருமாய் அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே வீண் ஒணாதென அமையாத அசுரரை நூறியே உயிர் நமனீ கொழுவென வேல் கடாவிய கரனே உமை முலை உண்ட கோவே வேத நான்முக மறையோனொடும் விளையாடிய குடுமியிலே கரமொடு வீர மோதின மறவா குறவர் குறிஞ்சியூடே சேனொணாயிடும் இதன் மேல் அறிவையை மேவியே மயல் கொள லீலைகள் செய்து சேர நாடிய திருடா அருள் தரு கந்தவேளே சேரொணா வகை வெளியே திரியும் மெய் ஞான யோகிகள் உளமே உரை தரு தேவனூர்வரு குமரா அமரர்கள் தம்பிரானே. தேவனூர்வரு குமரா அமரர்கள் தம்பிரானே. காணொணாதது உருவோடு அறுவது பேசொணாதது உரையே தருவது காணு நான்மறை முடிவாய் நிறைவது பஞ்சபூத காய பாசமது உறைவது மாயுமாய் உடல் அறியா வகையது காயமானவர் எதிரே அவரென வந்து பேசி பேணொணாதது வெளியே ஒளியது மாயனார் அயன் அறியா வகையது பேதமோடு உலகாய் வளர்வது விந்துநாத பேருமாய் கலை அறிவாய் துரிய அதீதமானது வினையேன் முடி தவ பேருமாய் அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. வீண் செயல் கூடாது என விலக்கி அடங்கி இராத அசுரரை அழித்து அவர்களின் உயிரை எமனே நீ கொள்வாயாக என கூறி வேலை செலுத்திய திருக்கையை உடையவனே. வீணொணாதென அமையாத அசுரரை நூறியே உயிர் நமன் நீ கொழு என வேல் கடாவிய கரனே. உமையம்மையின் கொங்கைப்பாலை அருந்திய மன்னவனே உமைமுலை உண்ட கோவே வேதம் ஓதுபவனும் 4 முகமுடையவனுமான நான்முகனோடும் விளையாடி அவன் குடுமியில் திருக்கையால் பலமாக குட்டிய வீரனே. குறவரின் மலைநில ஊரான வள்ளிமலையில் மிக உயரமாய் கட்டப்பட்டிருந்த பரணின் மேல் இருந்த பெண் வள்ளியிடம் போய் காமமயக்கம் கொள்ளுமாறு திருவிழாடலை செய்து அவளுடன் அணைய விருப்பு கொண்ட திருடனே. திருடா அருள் தரு கந்தவேளே அருளை உடைய கந்தவேளே யாரும் தம்மிடம் நெருங்க முடியாத வகையில் வெளியில் உலவிக் கொண்டிருக்கும் மெய்ஞான யோகியரின் உள்ளத்தில் விளங்கி விற்றிருக்கின்ற தம்பிரானே. தேவனூரில் விற்றிருக்கின்ற குமரனே அமரர்கள் தம்பிரானே. கண்ணால் பார்ப்பதற்கு கூடாதது உருவமும் அருவமும் உடையது பேசுவதற்கு முடியாதது உரை விளக்கங்களுக்கு இடம் அளிப்பது காணப்படும் 4 வேதங்களுக்கும் முடிவான பொருளாய் நிறைந்து விளங்குவது 5 பூதங்களால் ஆகிய இந்த உடல் மீது கொண்ட ஆசையால் விளங்குவது மாயப்பொருளாய் நின்று இந்த உடலால் அறியப்படாதிருப்பது காய சித்தி பெற்றவராலும் தம் எதிரே அவர் போல் மனிதனாய் வந்து பேசினாலும் இன்னார் என்று அறிந்து போற்ற இயலாதது வானவெளியில் ஒளியாய் நிற்பது திருமால் நான்முகன் ஆகிய இவர்களால் அறிய இயலாத வகையில் இருப்பது
வேற்றுமை ஒற்றுமை எனப்படும் தன்மைகளுடன் உலகமாக வளர்வது விந்து, நாதம், பீடம், லிங்கம் எனப்படும் பெயரை உடையது. கலை அறிவையும் துரிய நிலைக்கு அப்பாற்பட்டதாயும் வினைக்குரிய என் முடிந்த தவத்தின் பேராக இருப்பது, திருவருள் நிறைவாக விளைவது, இப்படி எல்லாமாயிருப்பவன் நீயே ஆவாய். ஒன்று நீயே, இப்படி எல்லாமாயிருப்பவன் நீயே ஆவாய், நீ மட்டுமே ஆவாய் என்று விளக்கியவாறு.